இந்த 2வது வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற பாயிண்ட் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல என்ன நடக்க போகிறது? எல்லாருடைய வாய்களிலும் நமக்கு வெளியில் வர வேண்டிய ஆண்டவர் பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். விடுதலை வேணுமா? இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பார்ப்புகளின் மத்தியில் நீங்கள் இன்னும் ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த நாமம் பாதாளத்தை ஜெயித்த நாமம். அந்த நாமம் எல்லா கட்டுகளையும் உடைத்த நாமம் இயேசுவின் நாமம். சகையுங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினாராம். எப்படிப்பட்டவர்னு நீங்கள் கண்டு பார்க்கணும். வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏதோ ஒரு சடங்காச்சார பக்தி வைராக்கியங்களை தேவன் விரும்புகிறது கிடையாது. அவருடைய அந்த உயிருள்ள வார்த்தைகளோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வில் அவசியம் என்று பரலோகம் விரும்புகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஏன் நாம் உச்சரிப்பு செய்யணும், ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு பவுலடிகள் சொல்லுகிறார். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறார்? நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முழங்கால்களும் இவருடைய நாமத்திற்கு முடங்குகிறது. ஆலயத்துக்கு வந்தால் நம்ம ஜெபிக்கும் பொழுது முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க வேணும். அப்படி கம்பீரமாக 90 டிகிரியில் நின்றுக்கிட்டு அப்படியே நானும் அப்படித்தானுங்க, நான் மா வீரனுங்க, நான் மா வீரச்சிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவன் விரும்புறது கிடையாது. தேவ சமூகத்திற்கு வந்தோன்னு சொன்னால் முழங்கால்கள் யாவும் முடங்கணும். முழங்கால்களை முடக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அது முடியாது தான், கஷ்டம்தான், இடுப்பு வலிக்கும், நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கும், கொஞ்சம் உட்கார்ந்தா எந்திரிக்க கூட தான் முடியாது. கஷ்டப்பட்டு முழங்கால போட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி முழங்கால் படியில் நின்று நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த இடத்துல நீரூற்றுக்கள் உங்களுக்காக பிளந்து வெளியில் வருகிறதை பார்ப்பீர்கள். வனாந்தரத்தில் ஆகார் அதுக்கு முன்ன முழங்கால் போட்டாங்களா இல்லையாங்கிறது வேதத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் வனாந்தரத்தில் முழங்கால் படி போட்டு ஆபிரகாமின் தேவனை நோக்கி பார்த்து, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து முழங்கால் படியில் நின்று ஆபிரகாமின் தேவனே என்று அவள் அழைத்த பொழுது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரூற்றுக்கள் பிளந்து கொண்டு வெளியில வந்து குழந்தையினுடைய தாகத்தை தீர்த்தது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சொல்லுங்க எல்லாரும், என் ஆண்டுடைய இயேசுவின் நாமம் பெரிதான நாமம். இயேசுவின் நாமம் பெரிதான நாமம். என் வாய் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். என் வாய் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், சோர்வுகள், தாக்கங்கள், இடையூறுகள் நாம் செய்கிற வாழ்க்கையில் சிலதெல்லாம் சக்ஸஸே பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்முடைய வாய்களில் மொட்டையாக ஆண்டவரே தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். பரலோகம் தெளிவாக எதிர்பார்க்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு நிறையா பேர் அதை ஒரு பார்சியாலிட்டியில் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தை சொல்ல விட்டுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நாமத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பல பேர் நாமங்களை தரித்தார்கள். பல பேர் இயேசு தேவனுக்கு பெயர்களை வைத்தார்கள். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, எப்படி என்றெல்லாம் பல பேர் வச்சிருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் விளக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் இயேசு என்கிற பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வானோர் பூதலத்தோர் யாவரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக. அப்போ நாக்கில் என்ன பண்ணணும்? சாப்பாடு சுவைக்கிற மாதிரி ஒரு டேஸ்டி ஃபுட்டை எடுத்து எப்படி எல்லாம் நம்ம சுவைச்சு சாப்பிடுகிறோமோ அப்படி போல இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து சுவைக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் பிரச்சனை இருக்கா, நம்முடைய சரீரத்தில் பலகீனம் இருக்கா, இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்யுங்க. இயேசுவே நீர் எனக்கு நல்லவர்,
இயேசுவே உம்முடைய வல்லமை எனக்கு போதும், இயேசுவே உம்முடைய காயப்பட்ட தழும்புகள் எனக்கு போதும், நீர் எனக்கு ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று உன்னுடைய வாய்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே இரத்தத்தை தேவன் புதுப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தாயின் கற்பத்தில் சிருஷ்டித்தவருடைய கரம்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாமத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான உயர்வை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திற்குள்ள நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே சொல்லுகிறார் 12வது வசனத்திலிருந்து, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவராயிருக்கிறார். இயேசு நம்மளுடைய சரீரத்திற்கு தலைவராக இருக்கிறதுனால தான் நம்முடைய வாய்களை திறந்து அந்த சரீரத்திற்கு தலைவராக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லி கொடுத்துட்ருங்க. எல்லாரும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல சொல்ல அந்த இனிதான நாமத்தை. அப்போ நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இயேசுவின் நாமத்திற்கு உள்ளான பலனை பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் சேர்க்கப்படுகிறோம். அவருக்குள் இந்த உலகத்தில் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசுவின் நாமம் உயர்ந்ததாயிருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உயிருள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அது பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழியாய் மாறும். நிச்சயமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை செய்ய ஒரு பெரிய விடுதலையை நீங்களுடைய வாழ்விலே பார்ப்பீர்கள். கண்டிப்பாக சொல்லி பாருங்கள், நிச்சயமாக சொல்லி பாருங்கள், மாற்றம் நம்முடைய வாழ்விலே நடக்கும். இயேசு எனும் இரண்டாவது இயேசு எனும் நாமத்திற்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அவர் பாவ பரிகாரி என்று பொருள். இரண்டாவது இரட்சகர், மீட்பர், கர்த்தர். இந்த வார்த்தைகள் அடங்கியவர் தான் இந்த இயேசு என்னும் வார்த்தைக்கு அடையாளம். நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துமஸும் போது நாம் தியானிப்போம், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை தேவனே அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் என்பவர் காப்பாற்றுகிறவர் என்று பொருள். நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிற ஆண்டவருக்கு எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை காப்பாற்றி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்னைக்கும் மறுதலிக்காத விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையாய் நம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவருக்கு நீங்கள் செவிகளை சாட்சி வாழணும். காலம் கடைசியாக இருக்கிறபடியால் அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லை, அதை நிலைப்படுத்தி கொள்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். சில சூழல்கள் வரலாம், சில தாக்கங்கள் வரலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிற கேள்வியை எழுப்புகிறதை போல என்னை எவராலும் பிடிக்க முடியாது என்கிற வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறதற்கு இன்றைக்கு எல்லாரும் நடுங்குகிறோம். சொல்லுகிறார், மக்கள் மற்றவங்களுக்கு முன்னாலே என்னுடைய நாமத்தை எவன் ஒருவன் மகிமைப்படுத்துகிறானோ அவனை நான் பிதாவுக்கு முன்பதாக நான் மகிமைப்படுத்துவேன். அவரை மகிமைப்படுத்தணும். அதற்காகத்தான் நாம் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்புக்குள்ளே நம்மை ஆண்டவர் இழுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வந்து நம்மை விசுவாசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் மறுதளிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. 12 சீடர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். அதில் 11 பேர் ஆண்டவருக்காக, அதில் ஒருத்தர் மறுதளித்து போனான். மறுதளிப்பது என்பது இயேசுவின் காலத்திலே நடந்த ஒன்று. இன்றைக்கு அது ஒன்று புதுமை கிடையாது. இன்றைக்கி நாம் குடியிருக்கிற இடங்களில் நமக்கு சரியான சூழல்னா நாம் உடனே அதுக்கு தகுந்த வேஷத்தை தரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்மளால் வைராக்கியமாக இருக்க முடியாத சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்மை காத்துக்கொள்கிறதுக்காக இயேசுவை மறுதளிக்க ஆரம்பிக்கிறோம். மறுதளிக்கிறதுங்கிறது என்பது பரலோகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அது பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு காரியமாக மாறிவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லணும்.
அதை சொல்லி நீங்கள் ஆராதிக்கணும். பாருங்க, ஆதாமனுடைய பையன் ஆபேல் இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு காயின் வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். காயினால் வர முடியாது. காயினை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கொஞ்சம் இருக்குது, பேசலாம், அப்புறம் பேசுவோம். அங்கே சேத்துங்கிற ஒரு பையன் பிறகுறான். பிறந்ததுக்கப்புறம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த நாமத்தை அவன் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். முதலாவது ஒரு தலைப்பை நான் இடத்தில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள். இந்த தொழுது கொள்ளுதலை பார்ப்போம். ஆதியாகமம் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்ளுதல் என்பது மூல பாஷையில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த கர்த்தரின் நாமத்தை அவர்கள் தரித்து கொண்டார்களாம். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தரித்து கொள்ளுதல். அப்படின்னா என்ன? சொந்தமாக்கி கொள்ளுதல். அந்த சொந்தமாக்கி கர்த்தரை ஆராதிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளல். அன்றைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் முதல் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளிலே இந்த கர்த்தர் என்பவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். நான் தான் கொலோசியரில் வாசித்தோம், இது கர்த்தருக்கென்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இது யார் நமக்கு சொந்தம் கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் பங்கு போட்டு கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இதெல்லாம் தேவனுடையது. பூமியும் அதனுடைய நிறைவும் எங்கள் முப்பாட்டினது, தாத்தனது, பூட்டினதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கர்த்தருடையது. அவர் தான் இதை உண்டாக்கி இருக்கிறார். அது இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரி அவர் தான். கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக நமக்கு ஒரு பட்டா போட்டு கவர்மெண்ட் தருது, கொஞ்ச நாளைக்கு இங்கே பொழிச்சுக்க வாழ்ந்துக்க அப்படின்னு. நிரந்தரம் கிடையாது. நித்திய வீடு நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த பட்டாவில் நம்ம பேர் இடம் பெறணும்னா உங்கள் வாயை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்கே தேவனுடைய நாமத்தை அங்கே தொழுது கொள்ள எழிய ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். அக்கினினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றார். ஒரு அக்கினியை வரவழைக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. அந்த விறகுகள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 குடம் தண்ணி ஊற்றி அப்படியே நவுத்து போய் கிடக்கு. பனியில் நனைஞ்சு கிடந்த கட்டையே பெட்ரோல் ஊற்றி வச்சா கூட தீ எரியாது இல்லையா? அது அப்படியே ஈரமாயிடுச்சுன்னு சொன்னால் கட்டை அவ்வளோ சீக்கிரம் ஃபயர் ஆகாது. பாருங்க, அந்த இடத்துல 12 குடம் தண்ணியை ஊற்றி அந்த விறகு மேலே அக்கினி இறங்க வேண்டும் என்று யாரை என்ன சொல்றாரு? எலியா தேவனுடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை வரவழைக்கிறார். உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வரணுமா? உன் வாழ்க்கையில் கர்த்தர் வரணுமா? உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணுமா? உன் வாயை திறந்து கர்த்தரை அழை, கர்த்தரை கூப்பிடு. நீங்கள் அதான் சொன்னார், நீ கூப்பிட்ட உடனே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். மறு உத்தரவு. கடல் படகுல ஆற்றுல படகுல போயிட்டு இருந்தாங்களாம், கப்பலில். எல்லாம் கவனிங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போட்டு ஓட்டையாகி போயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாகிட்டே வருது. அதில் ஓட்டிகிட்டு போகிற போட்டு டிரைவர் சொல்கிறாரு, இனி நம்ம பிழைக்க மாட்டோம், தயவுசெய்து எல்லோரும் எப்படி பிழைச்சிங்க குதிச்சுங்க அப்படின்னு. அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியில் இன்னொரு போட்டுக்காரன் வரான். அந்த போட்டுக்காரன் வந்தோடனே எல்லோரும் வந்துருங்கடா, வாங்கடா வந்து ஏறிங்கடா அப்படிங்கும்போது இந்த போட்டு ஒருத்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஆண்டவரே நீரே வந்து இறங்கி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த போட்டு பக்கத்தில் இருக்கிறவன் வந்து கூப்பிட்டானா, நீ வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ போ. இன்னொருத்தன் மடி இன்னொரு போட்டு எடுத்துகிட்டு டே மூழ்கிடுவீங்கடா, வந்துருங்கடா, வாங்கடான்னா, நீ மடி அந்த போட்டில் உட்காந்து முழங்கால் படி நின்று ஜெபம் பண்ணியிருந்தான். 3வது போட்டும் வந்தது, அனுப்பிச்சிட்டார். கடைசியில் என்ன ஆச்சு? போட்டு ஓட்டையாகி நிரம்பி எத்தனை நேரம் நீச்சல் அடிப்பீங்க? நீச்சல் அடிக்க முடியாதா? அப்போ என்னதான் நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ரொம்ப பெரிய ஆழத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் முடியவே முடியாது.
அப்புறம் இறந்து ஆண்டவர்கிட்ட போனாங்களாமா. அப்படியே பயங்கர வீராப்பா போய் நின்னாராம. உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். யார்? ஜெபம் பண்ண ஒரு போட்டில். இங்கே வா, உங்ககிட்ட நான் உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா. ஏன் தம்பி, நான் போட்டில் இவ்வளவு கருத்தாக வைராக்கியமாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு நீங்கள் ஏன் வரல? அடி முட்டால, நீ கூப்பிட்டேனுங்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், முதல்ல ஒரு ஆள் அனுப்பிச்சேன். நீ என்ன பண்ணல, அதையா புரிஞ்சுக்கல. இரண்டாவது ஒரு ஆள் அனுப்பிச்ச, நீ புரிஞ்சுக்கல. மூணாவது ஒரு ஆள் அனுப்பிச்ச, அப்போ நீ புரிஞ்சுக்கல. புரியாதவனுக்கு முடிவு என்ன? நீ இங்கே வந்து இப்போ இங்கே நிற்கிற. அப்படிங்கிற போது தான் அந்த இறந்த ஆன்மாவுக்கு புரிந்ததாம், கூப்பிட்ட உடனே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு உதவிகளை இறக்கி கொடுக்கக்கூடிய தயவு, மனுஷர்கள் முன்பதாக தேவ தயவை உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. அந்த தயவு, கூப்பிட்ட உடனே பதில். எலியா கூப்பிட்டாரு, இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணாமல் ஆண்டவரே இந்த அக்னியை இறக்கும் என்று அவன் கேட்கும் பொழுது தேவ வல்லமை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பரலோகத்தின் அக்கினியை தேவன் இறக்கி கொடுத்தார். அக்கினி இறங்கினது. தேவன் அக்கினியின் வழியிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து தந்தார். நீங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது வெட்கப்பட மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி யாரும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அவர் உங்களை வெட்கத்திற்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? கரங்களை தட்டி பரலோகத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆமென். இந்த கையை தட்டுறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சாணி தட்டுற மாதிரிலாம் தட்டிட்டு கூடாது. கையை தட்டுறதுனாவே கஷ்டப்படுறீங்க. ஆனால் சினிமா கொட்டாயில் மட்டும் உட்காந்துட்டா மட்டும் எப்படித்தான் தட்டுறீங்களோ தெரியல. விசில் பறக்குது, கையை தட்டு சத்தம் பயங்கரமாக வருது. ஏதோ சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போய் பண்ணுறதுனால உங்களை அறியாமல் என்ன பண்ணுறீங்க, அது உங்கள் கை ஆக்ஷனுக்கு வருது. பசங்களும் வீட்டில் துள்ளி குதிக்கிறாங்க. நல்ல படம் போட்டான்னா அவ்வளோதான் கதை. அன்றைக்கி சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவங்க உட்காந்து அப்படி டிவியில் இப்படி உட்காந்தாங்கன்னா அவ்வளோதான். பக்கத்தில் என்ன நடக்குது, எவன் வீட்டுக்குள்ளே வந்தான், எவன் வந்து எதை எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் தெரியாது. அப்படியே நம்ம 90 டிகிரியில் உட்காந்து பார்த்தா அவ்வளோதான் அந்த கதை. ஆமேன்னு போடுற வரைக்கும் ஒன்று நம்ம வீட்டு வேலை சௌகரியமாக பார்த்துட்ருக்கலாம். அவங்க அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அன்பானவர்களே, நம்மளுடைய கையை தட்டுறதில் சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கைத்தாளத்தோடும் தாளம், இதெல்லாம் செகண்டரி. கீபோர்ட், பேட் எல்லாமே செகண்டரி. பட் ஃபஸ்ட் மியூசிக் ஆண்டவர் எதிர்பார்க்குற மியூசிக் என்ன தெரியுமா? கையை தட்டுறது. ஸோ இது ஒன் ஆஃப் த வர்ஷிப். இதுலேயே மெடிக்கலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இது நீங்கள் இப்படி தட்ட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் சீர்படுகிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியில். கர்த்தர் அதை ஞானமாக சொல்லிட்டாரு. உன் இருதயத்தை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னை வந்து ஆராதிக்கும் போது நீ நல்லா தட்டி ஆராதிச்சுட்டு போ, உன்னுடைய இருதயம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு புது பலனை அடைய ஆரம்பித்து விடும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, இங்கே வரும்போது சோர்வாக வருவீங்க. ஆனால் கையை தட்டி கர்த்தரை ஆராதிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இருதயத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணுகிறாராம்? ஒரு புது பலத்தை கட்டளை கொடுத்து. அதனால நிறைய சபைகளில் பாருங்கள், சொல்லாமலே கையை தட்டி பழகிட்டாங்க. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.